ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற பட்டியில் இன்று 17வது நாள். இன்று வதனத்தில் அவ்யக்த பாப்தாதா தன்னுடைய நேரடி குழந்தைகளை ஆவகானம் செய்து கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா மிகவும் அன்பான பாபாவிடமிருந்து இந்த அழைப்பை மனதார அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். திருப்திமணியாக, சம்பூர்ண பவித்திரமாக குழந்தைகளே ஆகுங்கள் என்று பாபா எனக்கு வரதானங்கள் கொடுக்கின்றார். बाबा बुला रहे हैं, बच्चों वतन में आओ, अब मुझको ना बुलाओ, तुम मेरे पास आओ. बाबा बुला रहे हैं, बच्चों वतन में आओ, अब मुझको ना बुलाओ, तुम मेरे पास आओ. मैं पास में तुम्हारे आता रहूँगा, कब तक इंतजार में वतन में करता रहूँगा, कब तक अब देर ना लगाओ, आओ वतन सजाओ, आओ वतन सजाओ. बाबा बुला रहे हैं, बच्चों वतन में आओ, अब मुझको ना बुलाओ, तुम मेरे पास आओ. की चीत्कारे क्या तुम तलक न आई, क्या भक्तों की पुकारे पढ़ती नहीं सुनाई, उनको दरस दिखाओ, अब कुछ तरस तो खाओ, अब कुछ तरस तो खाओ. बाबा बुला रहे हैं, बच्चों वतन में आओ, अब मुझको ना बुलाओ, तुम मेरे पास आओ. பாப்தாதா இந்த அவ்யக்தமான அழைப்பை கொடுக்கின்றார். இன்று நினைவு கடலாகி குழந்தைகளாகிய நம்மை சத்திய சொரூபத்திற்கு கொண்டு செல்கிறார். ஒரு நொடியில் பரமாத்மா அழைப்பை ஏற்று நம்முடைய உண்மையான ஸ்திதியில் நிலைத்திருப்போம். நான் ஆத்மா கல்ப விருட்சத்தில் விதை ரூபமாக பரமாத்மா சிவ தந்தையுடன் இணைந்திருக்கிறேன். நினைவு செய்யுங்கள், பாப்தாதாவுடன் இணைந்து நான் பூர்வஜ் மூதாதையர் பரமாத்மாவின் நேரடி குழந்தையாக இருக்கிறேன். இந்த கல்ப விருட்ச மரத்தில் எனக்கு மிக உயர்ந்த கடமை இருக்கின்றது. பாபா ஆத்மாவாகிய எனக்கு நினைவூட்டுகிறார். உங்களுடைய சதோ பிரதான சொரூபம் என்ன? உங்களின் யுகம் தங்க யுகம், சதோ பிரதானமான யுகம். இயற்கையும் அங்கு சதோவாக இருக்கின்றது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், நீங்கள் எப்போதும் இந்த நஷாவில் இருக்க வேண்டும். நாம் பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள். இது தற்காலிகமானது மட்டும் இல்லை, சதா நிலைத்திருக்கக்கூடியது. குழந்தைகளே, நீங்கள் எனக்கு சமமாக சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக கல்ப விருட்சத்தில் மிகவும் உயர்வாக பிரம்ம தந்தையுடன் இணைந்து உங்களுடைய சம்பூர்ண ஸ்வரூபத்தை நினைவு செய்யுங்கள். நான் ஆத்மா ஃபரிஸ்தாவாகி இந்த கல்ப விருட்சத்தின் மேலே நின்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். முழுமையாக கல்ப விருட்சத்தின் மேலே நின்று கொண்டிருக்கிறேன். முழு கல்ப விருட்சத்திற்கும்
பரமாத்மாவினுடைய சக்திகள், பரமாத்மாவினுடைய குணங்கள் சத்திய ஞானத்தின் மூலமாக பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி. இன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தன்னுடைய முதல் உயர்ந்த நேரடி படைப்பு குழந்தைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிராமண ஆத்மாக்கள் நேரடி சிவவம்ச பிரம்மா குமார் மற்றும் குமாரிகள் ஆவீர்கள். பிராமண ஆத்மாக்கள் ஆதிதேவ் ஆதி, அதாவது முதல் படைப்பு ஆவீங்க. மற்ற ஆத்மாக்கள் நேரடியாக மாத்பிதா, அதாவது சிவபாபா மற்றும் பிரம்மா தாயின் நேரடி குழந்தைகள் இல்லை. ஆனால் நீங்கள் தான் நேரடியாக மாத்பிதாவினுடைய படைப்பாக இருக்கீங்க. இதில் தான் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தான் முதல் படைப்பு. மற்ற மத ஆத்மாக்கள் எல்லாரும் இரண்டாம் நிலை படைப்பு தான். நீங்கள் உங்களுடைய படைப்பு மற்றும் தாய் தந்தையை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கிளைகளாக வெளிவராங்க. நீங்கள் தான் வேறு, நீங்கள் தான் தண்டு. பிராமண ரூபத்தில் நீங்கள் மரத்தின் வேராக இருக்கீங்க. தேவதா ரூபத்தில் மரத்தின் தண்டாக இருக்கீங்க. மற்ற எல்லா மதங்களும் தண்டிலிருந்து கிளைகளாக வெளிவராங்க. அதனால் நம்முடைய படைப்பு எவ்வளோ உயர்ந்தது. நீங்கள் நேரடி விதையான பரமாத்மாவோட தொடர்பு வச்சுருக்கீங்க. அவர்களுக்கு பரமாத்மாவுடன் மறைமுக தொடர்பு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கிடைத்திருக்கு. அதனால தான் நான் மிக சிறந்த அதிர்ஷ்டசாலியான பரமாத்மாவின் நேரடி படைப்பு குழந்தை. பாபா என்று டபுள் ஃபாரினர்ஸ் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தர்மபிதாவின் குழந்தைகளா இல்லை பரம்பிதாவின் குழந்தைகளா? பரம்பிதாவின் குழந்தைகளாக இருக்கிறது நேரடி படைப்பு. நேரடி மற்றும் மறைமுகத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட மனிதர்கள் தங்களுடைய இஷ்ட தேவதைகளின் மூலமாக பாபாவை நினைவு பண்ணுறாங்க. அது மறைமுகமானது. ஆனால் நீங்கள் நேரடியாக பரமாத்மாவை நினைக்கும் ஆத்மாவாக இருக்கீங்க. துவாபர யுகத்திலையும் நீங்கள் பக்தி பண்ணீங்க. நீங்கள் முதல்ல சிவபாபாவினுடைய பக்தியை தொடங்கியவர்கள். அப்போது நீங்கள் நேரடி பக்தர்கள், மறைமுகமானவர்கள் கிடையாது. இன்னைக்கு பாபா நமக்கு ஆதியிலிருந்து இறுதி வர முழு நினைவுகளை கொடுத்துட்ருக்காரு. நான் ஆத்மா, ஒரு நொடியில் சிருஷ்டி சக்கரம் முழுவதையும் காண்கிறேன். என்னுடைய உண்மையான சொரூபத்தை ஆழமாக உணர்கின்றேன். அனைத்திலும் உயர்ந்த சொரூபம் எது? தாஜ், தக்த், திலக்தாரி. கிரீடம், சிம்மாசனம், திலகம் கொண்ட நான் ஆத்மா, பாப் தாதாவின் தில் தக்த் நஷீன், இதய சிம்மாசனதாரி ஆத்மாவாக இருக்கிறேன். விசேஷமான ஆத்மா, ஸ்வமான்தாரி ஆத்மா. இப்பொழுது பரமாத்ம இதய சிம்மாசனதாரி ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். பாபா இப்பொழுது நினைவூட்டுகிறார், குழந்தையே, நீங்கள் நேரடி ஈஸ்வரிய குழந்தைகள். விதை ரூபமானவர் பரமாத்ம சிவனுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள். நினைவினுடைய திலகம் அழியாத திலகம். இப்பொழுது பாபா மிகவும் அன்பாக ஆத்மாவாகிய என்னை இரு கரங்களையும் நீட்டி என்னை அணைத்து கொள்கின்றார். என்னுடைய மனதின் அனைத்து சுமைகளையும் நீக்கி டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆகுக என்ற வரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிரீடம், டபுள் லைட்டினுடைய கிரீடம், அவினாஷி திலகத்தை வைத்து, அழியாத திலகத்தை வைத்து, பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரி நான், பரமாத்மாவின் நேரடி குழந்தை நான். ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா நம்முடைய சதோப்பிரதான சொரூபத்தை நினைவுபடுத்துகிறார். உங்களுடைய சதோப்பிரதான சொரூபம் தங்க யுகத்தினுடையது. இயற்கையும் தங்க யுகத்தினுடையது. கோல்டன் ஏஜ். சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க தானே? மற்ற மதத்தினருடைய தங்க யுகம் எப்போ வருது? இரும்பு யுகத்தில் தான் வருது. இப்போது அவங்களுடைய தங்க யுகமும் உங்களுடைய தங்க யுகமும் ஒன்று கிடையாது. அவங்களுக்கு இரும்பு யுகத்தில் தான் தங்க யுகம், ஆனால் உங்களுக்கு
தங்க யுகத்திலேயே தங்க யுகம். இப்போ நீங்களும் சதோ பிரதானமாக இருப்பீங்க, இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ நஷா இருக்கணும். நாம பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள். எப்போவுமே இந்த நஷா இருக்குதானே. இப்போ பாபா சொல்கிறாரு, தற்காலிகமாக மட்டும் இருக்கக்கூடாது, சதா நிலைத்திருக்க வேண்டும். இந்த நஷால சதா நிலைச்சிருக்கணும். சம்பூர்ணம் ஆகியே தீரணும், முழுமையாக ஆகணும், முழுமை நிலையை அடைய வேண்டும். பாபா நமக்கு நம்மளுடைய ஃபரிஸ்தா சுரூபத்தை நினைவுபடுத்துகிறாரு. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் சுப பாவனை, சுப விருப்பம், சுப ஆசை கொண்ட நிமித்தமாக அகங்காரம் இல்லாமல் பணிவாக பாபாவை போல ஆக வேண்டும். நிமித், நிர்மான், நிர்மல், பாப்சமான் ஆக வேண்டும். எப்போ சுயமாற்றம் இருக்கோ, நீங்கள் எப்போ மாறுறீங்களோ அப்போதான் உலகத்தின் மாற்றம் நடக்கும். நீங்கள் முழுமையாக ஆனாதான் இந்த உலகமும் மாற்றம் முழுமையாக அடைய முடியும். நீங்கள் இன்னும் முழுமையாகாத காரணத்தினால, உங்களிடம் அந்த குறை இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் மாற்றம் அடையாமல் தாமதம் ஆகிட்டுருக்கு. இயற்கையும் நமக்காக காத்துட்ருக்கு. பாபா இன்னைக்கு நம்மளை முழுமை நிலையை அடைய வைக்கிறதுக்காக முழுமை நிலையின் நினைவை கொண்டு வராரு. இயற்கை வேலைக்காரியாகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் தான் பிராமணிலேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாலேருந்து தேவதா ஆகணும். ஃபரிஸ்தா ஆகாமல் தேவதை ஆக முடியாது. பிராமணிலேருந்து தான் ஃபரிஸ்தா ஆகணும். ஃபரிஸ்தாவோட அர்த்தம் என்ன? பழைய உலகம், பழைய சன்ஸ்காரம், பழைய உடல், பழைய ஈர்ப்பு, எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாத நிலை. இப்போ ஃபரிஸ்தாவினுடைய அர்த்தம் முக்தி. பிறகு முக்தியிலிருந்து ஜீவன் முக்தி, தேவதா நிலையை அடைய முடியும். பாபா கேட்குறாரு, நீங்கள் எத்தனை சதவிகிதம் ஃபரிஸ்தா நிலையை அடைஞ்சிருக்கீங்க? இல்லை பிராமணர் ஆனதுலேயே சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? எவ்வளோ ஃபரிஸ்தா நிலையை அடைஞ்சிருக்கீங்க? எவ்வளோ சதவிகிதம்? ஃபரிஸ்தான்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, அவ்யக்த ஃபரிஸ்தாவாக பிரம்ம பாபா மேலே அன்பு இருக்கணும். பிரம்ம பாபா மேலே அன்பு இல்லை அப்படின்னா ஃபரிஸ்தா ஆக முடியாது. இப்போ அன்பினுடைய அடையாளம் என்ன? சமமாக ஆகுவது. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களையெல்லாம் ஃபரிஸ்தாவாக மாற்றுவதற்காக நான் ஃபரிஸ்தா உலகத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம பாபா நாங்கள் ஃபரிஸ்தா ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, சொல்கிறதுனால மட்டும் சந்தோஷப்பட முடியாது. சொல்லிட்டோம் அப்படின்னா பாபா சந்தோஷம் அடைஞ்சிட மாட்டார். கண்டிப்பாக நம்ம ஆகணும், வர வேண்டும், உருவாக வேண்டும். ஏன்னா சொல்பவர்கள் பக்தர்கள். இப்போ நீங்கள் யார்? ஆகக்கூடியவர்கள், சொல்பவர்கள் கிடையாது, பக்தர்கள் இல்லை. இப்போ பாபா சொல்கிறாரு, சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்னும் பக்தியினுடைய பழக்கம் இருக்குது. அப்போ அவங்கள ஞானி யோகின்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்கள ஞானி யோகின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? அவர்களை பக்த யோகின்னு தான் சொல்ல முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு, சொல்லிட்டு மட்டும் இருக்காதீங்க, சொல்கிறது மட்டும் போதாது, செய்து காமிக்கணும், செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு காலம் வரும், பாப்தாதா யார் செய்கிறாங்களோ அவர்களை தான் சந்திப்பார், சொல்கிறவங்கள கிடையாது. யார் மிகவும் உண்மையான அன்போட, உண்மையான பாபாவோட நெருக்கத்தில் மிக மிக அன்பாக இனிமையாக இருக்காங்களோ அவங்க தான் அனுபவம் செய்ய முடியும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் புருஷார்த்தத்தில் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா பாபா ஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டியிருக்குமா. இப்போ பாபா இன்னும் தர்மராஜா ஆகலை, சத்குருவாக தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ கூட நமக்கு வரதானம் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இப்போ நம்மளுடைய புருஷார்த்தத்தில் ஸ்ட்ரிக்ட் ஆகலைன்னா பாபா ஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டியிருக்கும்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்போது சத்குரு கட்டளை கொடுத்துருக்காரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது பாபா மேலே உண்மையான அன்பு, பாபாவை சந்திக்கணுன்ற அந்த தாகம் இருந்தது, பாபாவுக்கு சமமாக ஆகணுன்ற அந்த நிலை இருந்ததுன்னா நீங்கள் புருஷார்த்தம் செய்வீங்க. தாழ்வு நிலையில சமமான நிலையிலேயே சந்திக்கணும் அப்படின்னு பாபாவை விரும்புனீங்கன்னா புருஷார்த்தத்தை அதிகமாக செய்வீங்க. அப்போது அந்த சமமான நிலையிலிருந்து சந்திக்கிறதுல எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, அன்பு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் சதா அன்பு செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க?
இப்போ தமக்கு தாமே மார்க்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த திருப்தி மணின்ற சர்டிஃபிகேட் யார் யாருக்கு கிடச்சிருக்கு? இப்போ சார்ட் வைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் செகண்ட் நம்பரில் வரக்கூடியவங்க. ஆனால் பாபா விரும்புகிறது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய சம்பன்ன நிலையை அடைந்து பாபாவை நேரடியாக நிரூபிப்பதற்கான நிமித்தமாக ஆகிடணும். இதுதான் பாபாவுக்கும் விருப்பம் இருக்கு, ஆசைப்படுறாரு. பாபாவை பிரத்யட்சம் செய்கிறதுக்கு நிமித்தம் ஆகணும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க நம்பர் 1 அப்படின்னு. அப்போ எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதற்கு தான் சொல்லப்படுது நம்பர் 1. ஆகையினால பிரம்ம பாபா கல்ப விருட்சத்துக்கு எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நாம் நினைவு செய்யலாம், நான் கல்ப விருட்சத்தின் உயரத்தில் என்னுடைய சம்பன்ன நிலையில் முழுமையான நிலையில் இருக்கின்றேன். பாபா சொல்கிறாங்க, இதயத்திலிருந்து தபஸ்யா, இதயத்திலிருந்து அன்பு, நிமித்த உணர்வு, சுப பாவனை. இந்த சர்டிஃபிகேட்டை முன்னால் பாருங்க. நாலாபுறமும் உள்ள ஆதி பிதாவின் ஆதி படைப்பு, நேரடி படைப்பான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அநேக ஜென்மங்கள் பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அனைத்து பிராமணரிலிருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து பிராமண, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா ஆத்மா ஆகக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் பிளைன் புத்தியாகி சேவையின் பிளானில் வெற்றியை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு, தந்தையின் உண்மையான அன்பு, உண்மையான ஸ்நேகத்தை காண்பிக்கக்கூடிய அனைத்து நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அடுத்தது பாபா தாதிகள் கூட உரையாடுறாரு. சங்கடன் சேவா, குழுவாக இருந்து சேவை செய்கிறதுக்கான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, எப்படி ஒரு நகையில் எல்லா ரத்தினங்களையும் சேர்த்து ஒரு நகையை உருவாக்குறாங்களோ, அதை மதிப்புடையதாக ஆக்குறாங்களோ, இப்போ உங்களுடைய சேவை கூட இதுதான். இப்போ என்ன சேவை அப்படின்னா, என்னென்ன சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது, அதாவது முழுமையாக்குறது, தந்தைக்கு சமமாக ஆக்குறது. அப்போ குஷி வருதா? இந்த சேவையில் மகிழ்ச்சி இருக்குதானே? கலைப்படையில தானே? கலைப்படைந்து விடுவது இல்லை தானே? அப்போது உங்களுடைய இந்த கலைப்பற்ற சொரூபத்தின் மூலமாக எல்லாருக்கும் தூண்டுதல் கிடைக்குது. நான் சாக்காரத்தில் நிமித்தமாக இருக்கும் சாக்கார ரூபம் நீங்கள் தானே. அவ்யக்த நிலையில் அவ்யக்தத்தின் லாபம் எடுக்கிறதுல எல்லாரும் வரிசைக்கிரமாக இருக்கிறாங்க. ஆனால் சாக்கார ரூபத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு தாதிகளை பார்த்து பாபா சொல்கிறாரு. அதனால் பொறுப்பில் இருப்பவர்களுடைய பிரபாவம் எல்லார் மேலேயும் ஏற்படுது. நல்ல பங்கு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்குள்ளே சந்தித்து ஒன்றாகி குழுவை உருவாக்கி முன்னேற வச்சுட்டே இருக்கீங்க. உங்களுடைய குழுவும் எல்லாரின் எதிரில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நல்லது. அடுத்ததாக பாபா நமக்கு நினைவூட்டுறாரு. அனுபவத்தின் கடலாக இருந்து நமக்கு நினைவு கொடுக்குறாரு. பாபா யார்? பாபா அனுபவத்தின் கடலாக இருக்கிறாரு. பாபா நம்மளை படிக்க வச்சுருக்காரு. ரிவைஸ் கோர்ஸு ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரியலைசேஷன் கோர்ஸை பண்ணணும். பாபா சொல்கிறாரு, இப்போது ஃபரிஸ்தா ஸ்திதியில் நிலைத்திருங்க. சில நேரம் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா சுரூபத்தில் நிலைத்திருங்கள். சில நேரம் லைட் ஹவுஸ் மைட்டோஸ் ஸ்திதியில் நிலைத்திருங்கள். இப்பொழுது ஃபீல் பண்ணுங்க, நான் ஆத்மா லைட்டோஸ் மைட்டோஸாக இருக்கின்றேன். கல்ப விருட்சத்தின் மிகவும் உயரத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் இணைந்து இந்த முழுமையான கல்ப விருட்சத்தின் ஆதார மூர்த்தியாகி, உதாரண ஸ்வரூபமாகி, விதை ரூபமாகி, லைட் ஹவுஸாக மைட்டோஸாக இருக்கின்றேன். பரமாத்ம சக்தி, பரமாத்ம குணத்தினுடைய கடல் சம்பூர்ண கல்ப விருட்சத்தில்
நிமித்தமாக இருக்கின்றேன். இப்பொழுது பாபா ஆத்மாவாகிய என்னை பரமாத்ம அன்பில் லவ்லியின் ஸ்திதியில் உண்மையான அனுபவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். கம்பைன் ஸ்வரூபத்தில் நான் ஆத்மா பரமாத்ம அன்பில் பரமானந்தத்தில் லவ்லியின் ஸ்திதியில் என்னுடைய சம்பூர்ண ஸ்திதியில் நிலைத்து ஆசீர்வாதத்தின் கடல் சிவபாபாவுடன் இணைந்து இருக்கின்றேன். கல்பவிருட்சத்தில் முழுவதுமாக பரமாத்மாவினுடைய ஆசீர்வாதங்கள், பரமாத்ம சக்திகளினுடைய சகாஷ் ஆத்மாவை வந்தடைகின்றது. ஓம் சாந்தி. தன்னுடைய அவ்யக்த சுரூபத்தில் நிலைத்திருந்து பாப்தாதாவுடன் இணைந்த ரூபத்தில் சிவபாபா தந்தையாக, பிரம்மா தாயாக, ஆத்மாவாகிய என்னை மஸ்தக் மணியாக ஆக்குகின்றனர். அனைத்து அனுபவங்களையும் சம்பன்னத்தாவின் சம்பூர்ணத்தாவாகவும் ஆசீர்வாதங்களையும் பாப்தாதாவிடம் இணைந்த ரூபத்திலிருந்து அடைகின்றேன். கல்பவிருட்சத்தின் ஆதார மூர்த்தி, உதாரண மூர்த்தியாகி ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக, ஈஸ்வரனின் நேரடி குழந்தையாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி.